பலிபீடத்திலிருந்து வேறொருவன் பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். தண்ணீர்களின் தூதன் கர்த்தரை துதித்து பாடுகிறான். அவர் நீதியுள்ளவர் என்று சொல்லி அவரை போற்றி புகழுகிறான். துன்மார்க்கர் தண்டனையை அனுபவிக்க பாத்திரராய் இருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறான். அப்போது பலிபீடத்தில் இருந்து வேறொருவன் தண்ணீர்களின் தூதன் சொல்லுவதை அங்கீகரிக்கிறான். தண்ணீர்களின் தூதன் கர்த்தரை துதித்து பாடும்போது சொன்ன வார்த்தைகளை பலிபீடத்தில் இருந்த வேறொருவன் ஆம் என்று அங்கீகரிக்கிறான். மேலும் இவனும் கர்த்தரை துதிக்கிறான். கர்த்தரை பற்றி சொல்லும்போது அவரை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று துதித்து பாடுகிறான். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று அங்கீகரிக்கிறான். இரண்டு பேருடைய சாட்சிகளினால் சத்தியம் உறுதி பண்ணப்படுகிறது. இவ்விரண்டு பேரும் வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் ஒரே சத்தியத்தையே உறுதி பண்ணுகிறார்கள். மெய்யாகவே கர்த்தர் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாய் இருக்கிறார். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அவர் சத்தியமாயும் நீதியாயும் நியாய தீர்ப்பு செய்கிறவராயும் இருக்கிறார்.